ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? பாராமெடிக்கல் ஆன்லைன் அட்மிஷன் 2020 நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கேன். ஸோ எப்போ ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் எப்போ வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, எப்போ அதனுடைய பிரிண்ட் அவுட் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் என்ன, எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் அட்மிஷனுக்கு பாராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டு கெட் த அட்மிஷன் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ் தான். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ பாராமெடிக்கல் அட்மிஷன் ஆன்லைன் கவுன்சிலிங் 2020 ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் சொன்னேன். ஸோ இப்போது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் எந்தெந்த காலேஜிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு கோர்ஸனுடைய டியூரேஷன் என்ன, அது வந்து அதுக்குண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ் டிகிரி கோர்சஸ் வந்து எத்தனை கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா 17 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவில் கூட நான் என்னென்ன கோர்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டலாக 17 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஆர் ஆஃபர்டு பை த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இவங்க எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஒவ்வொரு கோர்ஸ் என்னன்னு சொல்லி அதுக்குண்டான டியூரேஷன் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஃபார்ம்ங்கிறது வெரி வெரி பாப்புலரான ஒரு கோர்ஸு மெடிக்கல் ஃபீல்டில். டியூரேஷன் வந்து 4 years. அடுத்து வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா BSc நர்சிங். இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப தேவைப்படக்கூடிய, ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BSc நர்சிங். அதனுடைய டியூரேஷன் வந்து 4 academic years ஆஃப் 8 semesters. ஓகேவா? 4 years அதுக்கப்புறம் வந்து BPT. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. BPT அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான கோர்ஸு. எல்லா ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்ஸையும் வந்து கண்டிப்பாக ஒரு BPT படித்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் கொடுத்துட்டுப்பாங்க, கன்சல்டன்சி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4.5 years. ஓகேவா? 4.5 years BPT கோர்ஸு. டிகிரி கோர்ஸ் தான், ஆனால் அது வந்து 4.5 years இந்த மூணுமே. அடுத்தது வந்து BASLP அப்படின்னு கோர்ஸ், அதாவது பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி அப்படிங்கிற கோர்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 academic years தான். இது 4 வருஷம். ஓகேவா? அது இல்லை, அதோடவே 1 year இன்டர்ன்ஷிப்பும் அதோட சேர்ந்துடும். ஸோ டோட்டலாக வந்து 4 years வந்து பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி அப்படிங்கிற கோர்ஸ். ஓகேவா? 5வது கோர்ஸ் பார்த்தீங்கன்னா BSc ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. அது வந்து 3 years கோர்ஸு அண்ட் 1 year கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம போகணும். 3 years படிச்சிடணும். அது இல்லாமல் 1 year வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6th one வந்து BSc ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. 5th சொன்னது வந்து ரேடியாலஜி. இது ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 years கோர்ஸு. அட் த சேம் டைம் 1 year வந்து ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் இருக்குது. கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் கோர்ஸு நம்ம அதையும் பண்ணணும். அடுத்து 7th வந்து பார்த்தீங்கன்னா BSc கார்டியோ புல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது. ஸோ இந்த கோர்ஸும் வந்து 3 years கோர்ஸு, அந்த 1 year இன்டர்ன்ஷிப்பு. 8th கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BSc மெடிக்கல் லெபராட்டரி டெக்னாலஜி. 3 years அண்ட் 1 year இன்டர்ன்ஷிப்பு. அடுத்து வந்து 9th வந்து BSc ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. ஓகேவா? அது வந்து 3 years + 1 year இன்டர்ன்ஷிப்பு. 10th கோர்ஸ் வந்து BSc கார்டியாக் டெக்னாலஜி. 3 years + 1 year இன்டர்ன்ஷிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th கோர்ஸ் வந்து BSc கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. இதுவும் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். 3 years + 1 year இன்டர்ன்ஷிப். 12th கோர்ஸ் வந்து BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி. 3 years + 1 year இன்டர்ன்ஷிப்பு. அடுத்து வந்து 13th கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BSc ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். ஓகே, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், சாரி, BSc ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். 3 years + 1 year இன்டர்ன்ஷிப்பு. நெக்ஸ்ட்டு 14th பார்த்தீங்கன்னா BSc அசிஸ்டன்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இது ரொம்ப தேவைப்படக்கூடிய ஆட்கள், கண்டிப்பாக இதை படித்தவங்க தேவைப்படுறாங்க நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 years + 1 year இன்டர்ன்ஷிப்பு. 15th கோர்ஸ் வந்து BSc ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. 3 years + 1 year இன்டர்ன்ஷிப்பு. BOPTOM அப்படிங்கிறது, BOPTOM அப்படிங்கிறது 3 years + 1 year இன்டர்ன்ஷிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BOT 7th லாஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா BOT 4 years + 6 months கம்பல்சரி இன்டர்ன்ஷிப். ஆக்சுவலாக 4.5 years. ஓகேவா? BPTயும் BOTயும் வந்து 4.5 years. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா BPharm வந்து 4 years. BSc நர்சிங் வந்து 4 years. மீதி இருக்கக்கூடிய
கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கோர்ஸ் போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 13 கோர்ஸுமே 3 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஓகேவா? ஸோ என்னென்ன கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் அதாவது டோட்டலாக பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து தமிழ்நாடு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோர்சஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதாவது 17 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ். ஓகே, இது சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் கிடையாது. அந்த லிஸ்ட்டு பின்னாடி பார்க்கலாம், இன்னொரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். இப்போ டிகிரி கோர்சஸ் தான் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் காலேஜ் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா the tuition fees for all courses in all government colleges rupees 3000. ஓகேவா, per annum. ஸோ வருஷத்துக்கு 3000 rupees டியூஷன் ஃபீஸு எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் எல்லா கோர்ஸுக்குமே. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த 17 கோர்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா, அதனால் எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு வருஷத்துக்கு 3000 rupees கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபீஸு. இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து எப்படின்னா, ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து பேராமெடிக்கல் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குதுன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா சீட்டுக்கும், அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும், ஓகேவா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் கவுன்சிலிங் நடக்கும். அப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து நீங்கள் அட்மிஷன் வாங்கினீங்கன்னா அதுக்குண்டான ஃபீஸ் வந்து இந்த ஃபீஸ் வரும். ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் கோர்ஸ்க்கு வந்து 43,000 per annum டியூஷன் ஃபீஸ் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில். ஸோ கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்முக்கு 43,000. நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து ₹5,000, பிஃபார்முக்கு 43,000, பிஎஸ்சி நர்சிங்க்கு 45,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33,000 per annum. அடுத்து வந்து பிஓடி வந்து பார்த்தீங்கன்னா 33,000 per annum. ஓகேவா, ஸோ பிபிடி அண்ட் பிஓடி வந்து பார்த்தீங்கன்னா 33,000 per annum per இயருக்கு. பிஃபார்ம் வந்து 43,000 per year, பிஎஸ்சி நர்சிங் வந்து 45,000 per year. ஓகேவா, ஸோ இந்த 4 கோர்ஸ் மட்டும் தான் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. மற்றது இல்லையா அப்படின்னா இந்த நான் சொன்ன 17 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஆனால் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து இந்த 4 கோர்சஸ் மட்டும் தான் ரன் பண்ணுறாங்க. ஓகேவா, அதனால தான் இந்த 4 கோர்ஸ்க்கு உண்டான ஃபீஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். தி above fee does not include hostel, transport, mess charges. ஓகேவா, மெஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட், அதாவது பஸ்ஸுக்கு போகிறது இதெல்லாம் கிடையாது. ஸோ காலேஜ் ஃபீஸ் மட்டுமே, அதாவது டியூஷன் ஃபீஸ் மட்டுமே தான் இது வாங்குறாங்க. ஓகேவா, ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல முற்பட்டது. அதாவது எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸில் என்னென்ன, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் என்னென்ன, ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ் என்னென்ன, அதனுடைய டியூரேஷன் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடுறப்போ அதில் நான் என்ன சொல்கிறேன்னா எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது, ஏன்னா எல்லா 17 கோர்சஸுமே இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த 17 கோர்சஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த 4 பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் வந்து எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் இருக்குது, அவுட் ஆஃப் 4 பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் எந்த ப்ரைவேட் காலேஜில், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக கொடுக்குறேன். ஓகேவா, இது உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த். ஆல் த வெரி பெஸ்ட்.